வணக்கம். இந்தியாவோட ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு ராக்கெட் அடுத்தடுத்து 2 தடவை ஃபெயில் ஆயிருக்கு. அதுவும் ஒரே மாதிரி. இது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனையா இல்லனா திட்டமிட்ட சதியா? வாங்க இந்த மர்மத்தை பத்தி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். PSLV அதாவது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இத இஸ்ரோவோட ஒர்க் ஹார்ஸ்னு செல்லமா சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம சேட்டலைட்டுகளை விண்வெளிக்கு சுமந்துட்டு போற ஒரு சூப்பர் நம்பிக்கையான ட்ரக் மாதிரி. பல வருஷமா இதுதான் இஸ்ரோவோட பெருமையே. ஆனா அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது திடீர்னு உடைஞ்சு போச்சு. கடைசியா அனுப்புன 2 PSLV மிஷனுமே படுதோல்வி. இது இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு மட்டும் ஷாக் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி. இதுல ரொம்பவே குழப்பமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2 தோல்வியும் அச்சசலா ஒரே மாதிரி நடந்திருக்கு. C61, C62 ரெண்டுமே ராக்கெட்டோட 3வது ஸ்டேஜ்ல தான் ஃபெயில் ஆயிருக்கு. எப்படி இது சாத்தியம்? இது சும்மா தற்செயலா நடந்ததா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? அப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். இத்தனை வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இருந்த இஸ்ரோவோட இந்த ஒர்க் ஹார்ஸ் உண்மையிலே பழுதாயிடுச்சா? PSLV பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். இது நம்ம சேட்டலைட்களை குறிப்பா பூமிக்கு பக்கத்துல இருக்கிற ஆர்பிட்க்கு கொண்டு போக இஸ்ரோ பயன்படுத்துற ஒரு முக்கியமான ராக்கெட் சிஸ்டம். பல வருஷமா இது ஒரு நிரூபிக்கப்பட்ட ரொம்ப நம்பகமான டெக்னாலஜி. சரி, இப்ப நாம இந்த விசாரணையோட மையப்புள்ளிக்கு வரலாம். அதாவது 2 மிஷனுமே எங்க தப்பா போச்சோ அந்த இடத்துக்கு. ராக்கெட்டோட ரொம்ப ரொம்ப முக்கியமான 3வது நிலை. ஒரு சக்சஸ்ஃபுல்லான PSLV ஏவதல 4 ஸ்டேஜா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல சாலிட் ஃபியூவல் ராக்கெட்டை பூமியிலிருந்து மேல தள்ளும். செகண்ட் ஸ்டேஜ்ல லிக்விட் ஃபியூவல் அதோட வேகத்தை அதிகமாக்கி வளிமண்டலத்துல கொண்டு போகும். ஃபோர்த் ஸ்டேஜ்ல சேட்டலைட் அதோட இடத்துல போய் செட் ஆயிடும். ஆனா பிரச்சனைக்குரியது என்னன்னா இந்த நடுவுல வர்ற 3வது ஸ்டேஜ் தான். ஏன் இந்த 3வது ஸ்டேஜ் இவ்ளோ கஷ்டம் கேக்குறீங்களா? ஏன்னா அந்த இடத்துல தான் ராக்கெட் நம்ம வளிமண்டலத்தை விட்டு வெளியே போய் வெற்றிடமான விண்வெளிக்குள்ள நுழையுது. அங்க காத்தோட அழுத்தம் கிட்டத்தட்ட 0 ஆயிடும். டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா தாங்க முடியாத குளிரு அப்புறம் தாங்க முடியாத சூடுன்னு மாறி மாறி வரும். இது ரொம்பவே சென்சிட்டிவான ஆபத்தான ஒரு கட்டம். ஃபெயிலான 2 மிஷன்லயும் இந்த 3வது ஸ்டேஜ்ல என்ன நடந்ததுன்னா, டக்குன்னு சென்சார்லேருந்து வர சிக்னல் கட் ஆயிடுச்சு. டேட்டாவை பார்த்தா சாலிட் ஃபியூல் முழுசா எரியல. ராக்கெட் போக வேண்டிய பாதையை விட்டு விலகி போகுது. கடைசியா கிரவுண்ட் கண்ட்ரோலோட இருந்த எல்லா தொடர்பும் கட். எல்லாமே சில நொடிகளுக்குள்ள முடிஞ்சு போச்சு. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த தோல்வி ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா பேசப்படுது? இது வெறும் ஒரு சயின்ஸ் மிஷன் தானே நினைக்கலாம். ஆனா இல்ல, இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஆமாங்க, அந்த ராக்கெட்ல இந்த சேட்டலைட்டுகள் சாதாரணமானது கிடையாது. அவா இந்தியாவோட தேசிய பாதுகாப்புக்கு மிக மிக அவசியமான கருவிகள். அப்போ அந்த சேட்டலைட்களோட முக்கியமான வேலைகள் என்ன? நம்ம உளவு அமைப்பான ராக்காக வேவு பார்க்கறது. நம்ம நாட்டோட தரை மற்றும் கடல் எல்லைகளை 24 மணி நேரமும் கண்காணிக்கிறது. இந்திய பெருங்கடல்ல எதிரி நாடுகளோட கப்பல் நடமாட்டத்தை ட்ராக் பண்றதுன்னு இப்படி பல முக்கியமான பாதுகாப்பு வேலைகளுக்காகத்தான் அதை அனுப்புனாங்க. இந்த ஒரு வரி அதோட முக்கியத்துவத்தை ரொம்ப சரியா சொல்லுது. நாம இழந்தது ஒரு சாதாரண வெதர் சேட்டலைட் இல்ல, வானத்திலிருந்து நம்மள பாதுகாக்கிற இந்தியாவோட கண்கள்ல ஒன்னும். இதுதான் நம்மள இந்த விசாரணையோட முக்கிய கேள்விக்கு கொண்டு வருது. 2 தடவை ஒரே மாதிரி தோல்வி. இது சும்மா ஒரு டெக்னிக்கல் எரரா இல்ல இதையும் தாண்டி வேற ஏதாச்சும் இருக்கா? இப்போ இருக்கிற பெரிய குழப்பமே இதுதான். ஒரே மாதிரி தொப்பு திரும்ப திரும்ப நடக்குதுன்னா அது இன்ஜினியர்ஸ் கவனிக்க தவறின ஒரு கோளாறா இல்ல இந்தியாவோட விண்வெளி திட்டத்தை முடக்கணும்னு எதிரிகள் செஞ்ச ஒரு திட்டமிட்ட சதியா? சதி நடந்திருக்கலாங்கிற கோணத்துல 4 தியரிஸை யோசிக்கிறாங்க. 1, சப்ளை செயின் அட்டாக். அதாவது ராக்கெட்க்கு வாங்குற ஆயிரக்கணக்கான பாகங்கள்ல வேணும்னே ஒரு தரமில்லாத பாகத்தை உள்ள வச்சிருக்கலாம். 2வது மெட்டீரியல் டேமேஜ். ராக்கெட் பாகங்கள் செய்யற உலோகங்களையே ரொம்ப சின்ன அளவுல பலவீனப்படுத்தியிருக்கலாம். 3வது எரிபொருள்ல கலப்படம். சாலிட் ஃபியூவல்ல கண்ணுக்கு தெரியாத தூசியோ இல்ல வேற ஏதாச்சும் பொருளையோ கலந்திருக்கலாம். 4வது ஒரு சைபர் அட்டாக். ராக்கெட்டோட கம்ப்யூட்டர்லயோ சென்சார்லயோ ஒரு வைரஸ் அனுப்பி தப்பான சிக்னல் கொடுத்து அதை செயலிழக்க வச்சிருக்கலாம். அப்போ இந்த சதிக்கு பின்னாடி யார் இருக்கலான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? விண்வெளி போட்டியிலே இந்தியாவோட வளர்ச்சியை விரும்பாத சீனா இல்லனா அமெரிக்காவோட CIA மாதிரி அமைப்புகள் மேல ஒரு சந்தேக பார்வை இருக்கு. இது இன்னும் நிரூபிக்கப்படல, ஆனா இது ஒரு முக்கியமான கோணமா பார்க்கப்படுது. சரி, இவ்ளோ நடந்துருச்சு. இனிமே இஸ்ரோக்கும் இந்தியாவோட விண்வெளி திட்டத்துக்கும் என்ன எதிர்காலம்? இத சரி செய்ய என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க? இந்த விசாரணை முடிகிற வரைக்கும், உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும்
அடுத்த பிஎஸ்எல்வி லான்ச்சுகளோட எண்ணிக்கை 0. ஆமா, எல்லா பிஎஸ்எல்வி மிஷன்ஸும் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மீண்டு வரதுக்கான பாதை தெளிவா இருக்கு. முதல்ல எல்லா லான்ச்சையும் நிறுத்திட்டு இஸ்ரோவும் நம்ம தேசிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி அமைப்பும் சேர்ந்து ஒரு ஆழமான தடவியல் விசாரணை பண்ணுவாங்க. ராக்கெட் பாகங்கள் எங்கேருந்து வருது, எப்படி பொருத்தப்படுதுன்னு முழு சப்ளை செயினையும் செக் பண்ணுவாங்க. ஃபெயிலான ராக்கெட் பாகங்களையும் சக்சஸ் ஆன ராக்கெட் பாகங்களையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. கடைசியா இனிமே நடக்க போற மிஷன்களுக்கோ ரொம்பவே உயர்தர பாதுகாப்பு விதிமுறைகளை கொண்டு வருவாங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வி நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கு. இந்தியாவோட விண்வெளி லட்சியங்கள் நாளுக்கு நாள் வலுதாகிட்டே போகுது. இந்த நேரத்துல தரையிலிருந்து விண்வெளி வரைக்குமான நம்ம டெக்னாலஜியும் நம்ம சப்ளை செயினையும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளிடமிருந்து நம்ம எப்படி பாதுகாக்க போறோம்? இது வெறும் ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை இல்ல, இது ஒரு மிகப்பெரிய தேசிய பாதுகாப்பு சவால்.